ஹாய் காய்ஸ். ஹஸ்பண்ட் வந்து ஊட்டி போயிருந்தார். ஊட்டி போயிட்டு வரையில் இந்த ப்ரொக்கோலி வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். அதில் வந்து இன்றைக்கி ப்ரொக்கோலி ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ப்ரொக்கோலி வந்து நல்லா சுடுதண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு, சீரகம், கொஞ்சம் வந்து க்ரஷ் பண்ண பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு, இந்த ப்ரொக்கோலியை போட்டு கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அதிக தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக தொளிச்ச மாதிரி தண்ணி ஊற்றி இதை வந்து அப்படியே வேக வச்சிடணும். வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சிக்கன் 65 மசாலாவும் இது கூட போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறக்குற பக்குவத்தில் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு இறக்குனா இந்த ப்ரொக்கோலி ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து தயிர் சாப்பாடோட சாப்பிடையில் இது வந்து டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.